முருகா. என் அன்பு பிள்ளையே, உன் துணை உன்னை எப்படி நினைக்கிறார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா? இதை முழுமையாக கேள். இதை சொல்லத்தான் உன்னுடைய இல்லம் தேடி உன் அப்பன் முருகன் நான் வந்து இருக்கின்றேன் தங்கமே. நீயும் உன்னுடைய உயிரான துணையும் சற்று மன கசப்போடு இப்பொழுது தற்காலிகமாக பிரிந்து உள்ளீர்கள். ஆனால் பிரிந்து உள்ளீர்களே தவிர நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் அதிக அன்போடும் பாசத்தோடும் மட்டும்தான் இருக்கின்றீர்கள். உங்களுடைய பாசம் உங்களுக்கே புரியவில்லை தங்கமே. நீயாக பேசுவாய் என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் அவர்தான் முதலில் பேச வேண்டும். நான் என்ன தவறு செய்தேன் என்று உன்னுடைய மனதில் நீ யோசனை செய்து கொண்டு இருக்கின்றாய். அவர் வந்து பேசினால் நான் பேசுவேன், அதுவரையிலும் நான் பேச மாட்டேன் என்று உன்னுடைய பிடிவாதம் எனக்கு புரிகின்றது தங்கமே. அப்படியே நானாக போய் பேசினாலும் அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று கூட எனக்கு தெரியவில்லை. தெரியாமல் நான் எப்படி போய் பேசுவேன்? நாங்கள் இருவரும் சண்டை போட்டு மனதளவில் பிரிந்து விட்டோம். இருந்தாலும் மறக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றோம். அவர் என்னை பற்றி நினைக்கின்றாரா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவில்லை என்ற உன்னுடைய மன குழப்பம் எனக்கு புரிகின்றது தங்கமே. உன் துணையிடம் சென்று பேசிவிட்டு வந்தேன். உன்னுடைய உயிரான துணையும் நீ எந்த மன குழப்பத்திலும் மன வேதனையிலும் இருக்கின்றாயோ அதே போல்தான் அவரும் இருக்கின்றார். உன்னை நினைத்து கொண்டு இருக்கின்றார். நீ வந்து பேசுவாய் என்று காத்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய மனநிலையும் உன்னுடைய மனநிலையும் சரி சமமாகவே இருக்கின்றது தங்கமே. ஆனால் உன்னுடைய உயிரான துணை உன்னை உயர்வான இடத்திலும் மரியாதை உள்ள ஒரு இடத்திலும் வைத்து இருக்கின்றார். அவருடைய எண்ணங்கள் செயல்கள் அனைத்திலும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் தங்கமே. அவர் மிகவும் சந்தோஷமாக உன்னை தேடி வர காத்து கொண்டு இருக்கின்றார். சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்துவிட்டு என்னுடைய துணையை அழைத்து வந்து தன்னன் தனிமையில் நாங்கள் இருவரும் மட்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ போகின்றோம். இனி எங்களுடைய வாழ்க்கையில் மூன்றாவது நபர் பேச்சுக்கு இடமே இல்லை. நானும் அவளும் சேர்ந்து வாழும் வாழ்க்கை இனி சொர்க்கம்தான் என்று ஒரு நல்ல முடிவைத்தான் உன் துணை எடுத்து இருக்கின்றார் தங்கமே. அனைத்தையும் சரி செய்துவிட்டு உன்னை அழைத்து செல்லவும் தயாராகி விட்டார். அவரை வரவேற்க